ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மூக்குத்தியில் பிட் வைக்கலாம் எனில் வாக்கு எந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியாதா? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட 5 எழுத்தாளர்களின் படைப்புகள் நாட்டுடைமை. தலா 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கினார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படுகின்ற நூல் உரிமை தொகையாக 10 லட்சம் ரூபாய் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அரக்கோணம் அதிமுக எம்எல்ஏ ரவி கைது செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் அதிமுகவினர் பயப்பட மாட்டார்கள் எனவும் பதிவு. தாலியை கலற்றி வைத்துவிட்டு நீட் தேர்வு எழுத சொல்வதெல்லாம் வரலாறு காணாத அத்துமீறல் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற இபிஎஸும் தமிழிசையும் அரசுக்கு உதவ வேண்டும் எனவும் கோரிக்கை. அவளுடைய மனநிலையை சீர்குலைக்கிற வகையில் ஏராளமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் மாணவர்கள் குறிப்பாக தாலியை கழற்றி வைத்துவிட்டு போய் தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற விதிமுறை எல்லாம் இதுவரை வரலாறு காணாத ஒரு அத்துமீறல். கிரானைட் குவாரி முறைகேடு வழக்கில் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவும் இன்று ஆஜராகாத சகாயம் ஐஏஎஸ். உரிய பாதுகாப்பு இதுவரை வழங்கவில்லை என கூறி அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு கடிதம். சென்னையில் நகை வியாபாரியை கட்டி போட்டுவிட்டு 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். தூத்துக்குடிக்கு தப்பிச் சென்ற 4 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தின் கார் விபத்துக்குள்ளான சம்பவம். அலட்சியமாகவும் வேகமாகவும் வாகனத்தை இயக்கியதாக ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு. காட்டாங்குளத்தூர் அருகே மழையில் நனைந்து வீணான நெல் மூட்டைகள். கள்ளக்குறிச்சி அருகேயும் கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகள் சேதம். கடலூர் மாவட்டம் இலங்கியனூர் நேரடி கொள்முதல் நிலையத்தில் 10,000 நெல் மூட்டைகள் சேதம். குறித்த நேரத்தில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாததே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. சீர்காழி அருகே பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் 200 ஏக்கரில் வாழை மரங்கள் சேதம். உரிய இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. கூடலூர் அருகே வழி தவறி நெலாக்கோட்டை நகரப்பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானை. வீட்டை உடைத்து மொட்டை மாடியில் ஏறி வனப்பகுதிக்குள் செல்லும் வரை பரிதவித்த மக்கள். பொள்ளாச்சி அடுத்த டாப்ஸ்லிப் பகுதிக்கு மலையேற்றம் சென்ற கேரளாவைச் சேர்ந்த 26 வயதான மருத்துவர் மூச்சு திணறி உயிரிழப்பு. மற்றொரு நபருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. வைகை அணையிலிருந்து மே 8ஆம் தேதி முதல் 5 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழாவிற்காக ஏற்பாடு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.